இரட்டை மணி மாலை அப்படின்னாக்க இது பொதுவா பதிகங்கள் எல்லாம் 1 மீட்டர்ல இருக்கும். இல்லையா வெண்பாவா இருக்கும், இல்லைன்னாக்க களி விருத்தமா இருக்கும், இல்லைன்னா அரிசீர் விருத்தம், அப்படி ஒரு மீட்டர்ல ஒரு பதிகம் இருக்கும். ஆனா இந்த இரட்டை மணி மாலை அப்படிங்கிற நூல்ல 2 மீட்டர் இருக்கு. ஒன்னு கட்டளை கலித்துறைங்கிற மீட்டர், இன்னும் வெண்பாங்கிற மீட்டர். இந்த 2 மீட்டர்ல பாட்டு இருக்கும். ஒரு பாட்டு 1 மீட்டர்ல இருக்கும், அடுத்த பாட்டு இன்னொரு மீட்டர்ல இருக்கும். இப்படியே மாறி மாறி வரும். 20 பாட்டு இப்படி. இதுல அந்தாதியாவும் இருக்கும். அந்தாதினா ஒரு பாட்டோடைய முடிவுல என்ன சொல்லோ இல்ல வார்த்தையோ இல்ல ஒரு ஓசையோ வருதோ அது அடுத்த சொல்லுல முதல்ல வரும், அடுத்த பாட்டுல முதல்ல வரும். அப்படி அந்தாதியா வர்றது. தமிழ்ல அந்தாதியா இருக்கிற நூல்கள்ல மிக மிக பழைய நூல் காரைக்காலமையார் பாடின பாடல்கள் தான். அற்புத திருவந்தாதியும் இரட்டை மணி மாலை, இது ரெண்டுமே அந்தாதி. தமிழ்ல இருக்கிற அந்தாதிகள்ல இதுதான் முதல்ல ரொம்ப பழமையான அந்தாதி. அதே மாதிரி கட்டளை கலித்துறை அப்படிங்கிற யாப்பும் இவர் பாடினதுல தான் முதல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இது ரொம்ப விசேஷமான பாடல்கள். ஆனா ரொம்ப பழைய பாடல். ஏன்னா காரைக்கால் அம்மையாருங்கிறவர் சம்பந்தருக்கெல்லாம் முற்பட்டவர். சம்பந்தரும் சுந்தரரும் பிற்காலத்துல திருவாலங்காட்டுக்கு போறப்போ திருவாலங்காட்டுக்கு உள்ள போக மாட்டா. ஏன்னா இது காரைக்கால் அம்மையார் இருக்கிற இடம் அப்படின்னுட்டு அந்த இடத்த மிதிக்க கூடாது அப்படின்னு அவ ஊர் எல்லையிலேயே இருந்து தரிசனம் பண்ணுவா. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பெருமையுடையவர் இவர். திருமூலருக்கு முன்னாடி, திருமூலருடைய காலம் நமக்கு தெரியாது. ஆனா இவர் காலம் ஒரு எஸ்டிமேட் பண்ற 3rd century இல்ல 4th century அது மாதிரி எப்போ இருந்திருப்பார் இவர் அப்படின்னு. ஏன்னா சம்பந்தர்லாம் பிகினிங் ஆஃப் 7th century, அதாவது 600s. காரைக்கால் அம்மையார் மஸ்ட் பி இன் த 200s ஆர் 300s.